Hello friends, welcome to my channel Hierarchy Infograph. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் டிஃபால்ட்டாக இல்லை, நாம் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் டவுன்லோட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் டேப்லூவில் எங்கேயுமே இருக்காது. பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எதுவுமே அந்த ஷோமியில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இது எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டவுன்லோட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் டேப்லூவில். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக வந்து டேப்லூவில் கிடையாது. நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக தான் அதை நம்ம க்ரியேட் பண்ணணும் மார்க்ஸ் கார்டு யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஷோமியில் பாருங்கள். ஸோ ஒன்லி பை சார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் மார்க்ஸ் கார்ட்லேயும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு டவுன்லோட் சார்ட் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 மெஷர் தேவைப்படும். ஸோ அந்த 2 மெஷர் வந்து டம்மி மெஷராக நம்ம கிரியேட் பண்ணி போகிறோம். டம்மி மெஷர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்லைனில் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரோஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ மாதிரி இது மாதிரி உங்களுக்கு இன்லைன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ 0 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்சஸ் மெஷர். ஓகேங்களா? ஸோ 2 மெஷர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மார்க்ஸில் எனக்கு ஒரு மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை சார்ட். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவல் பை. அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பை சார்ட் தான் நம்மளுக்கு இங்கே வருது. இது மேலே நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஓவலில் வந்து வச்சுட்டு நம்ம அதை டோனட்டாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பை சார்ட். ஓகேங்களா? அதுக்குண்டான விஷுவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மார்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவல் நம்மளுக்கு வேணும். ஓவல் கொடுத்துட்டு ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 ஒரு பையும் ஒரு ஓவலும் எனக்கு கிடச்சி 2 மார்க்ஸுமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணும்போது இது ரெண்டுமே டூயல் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் டூயல் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் என்டர் வியூ கொடுத்துக்குங்க சென்டர் வரதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம பை சார்ட்டில் போயிட்டு சைஸில் அதோட சைஸை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த பை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவலை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸாக்ட் டவுன்லோட் வரதுக்காக நம்ம இந்த இது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லிட்டில் பிட் லைக் திஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் பை கிடச்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இந்த பேக் எண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த ஓவல் ஷேப்போட கலர் வந்து நம்ம மாற்றணும். எக்ஸாக்டாக ஒயிட்டாக மாற்றணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெஷரை வந்துட்டு இந்த ஓவலில் இருக்கிற இந்த மார்க்ஸில் இருக்கிற இந்த மெஷரை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கலர்ஸில் போய்ட்டு ஒயிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோனட்டுக்கு உண்டான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு டைமென்ஷன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ எகெயின் நான் வந்து பை இருக்கிற இந்த மார்க்ஸ் கார்டு போய்க்கிறேன். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீஜன் இருக்குது இல்லைங்களா, ரீஜனை எடுத்து நான் கலரில் விட்டுறேன். ஸோ கலரில் விட்டதுமே எனக்கு எக்ஸாக்டான டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சார்ட்டுக்குள்ளான டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதே தான் சேம் நம்ம பை சார்ட்டில் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஆங்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆங்கிளில் நீங்கள் சேல்ஸ் மெஷர் எடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த சேல்ஸ் வேல்யூக்கு உண்டான டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு குயிக் டேபிள் கால்குலேஷனில் % ஆஃப் டோட்டல் கொடுக்குறேன். ஓகேங்களா? டோட்டல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 0 மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது நத்திங் பட் நம்ம இங்கே 0ன்னு ஒரு இது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெஷர் கொடுத்துருக்கோம், அதோட வேல்யூஸ் தான் இங்கே உங்களுக்கு காமிக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன், இங்கேயும் நான் ஓவலில் போய்ட்டு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சேல்ஸை வந்து நான் லேபிளில் விட்டுக்கிறேன். லேபிள் விட்டு எனக்கு அந்த லேபிள் கிடச்சிரும். ஓகேங்களா? இதை வந்து நான் சென்டர் ஆஃப் த ஓவல் கொண்டு வரணும். ஓகேங்களா? ரைட் கிளிக் ஃபார்மேட் அலைன்மெண்ட் போய்க்குங்க. அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலில் எனக்கு சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு சென்டராக வந்து அது ப்ளேஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் பார்த்தீங்கன்னா % ஆஃப் டோட்டலாக மாற்றிக்கிறேன்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது வந்து என்ன டேட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் 100% டேட்டா வேணுன்ட்டு. ஸோ பர்சன்டேஜ் டோட்டல் மாற்றினே பார்த்தீங்கன்னா 100% காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வேல்யூ இந்த ஸ்ப்ளிட்டோட 100% வேல்யூ, இது இந்த ஈச் ரீஜனோட ஸ்ப்ளிட் அப்ஸ் இந்த 100% எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. கரெக்டுங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டோனட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அன்வான்டாக நம்மளுக்கு நிறைய திங்ஸ் இருக்குங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ மார்க்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 2 இதுவும் போயிடும், ஆக்சஸ் போயிடும். ஓகேங்களா? நடுவில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 0 லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, ஃபார்மேட் அண்ட் இந்த லைன் போய்க்குங்க. லைன் போயிட்டு இந்த 0 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இந்த பாக்ஸ் வந்து நத்திங் பட் த பார்டர். ஓகேங்களா? இந்த பார்டர் போயிட்டு நம்ம ரோ டிவைடர் வந்துட்டு நன் அண்ட் காலம் டிவைடர் இஸ் அ நன். ஸோ கொடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு ஒரு டோனட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த டோனட்டை வந்துட்டு இப்போ வந்து 100% வேல்யூஸ் இருக்குது, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ நான் வந்து இது இன்னொரு டைமென்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், கேட்டகரி எடுத்துகிட்டு நான் வந்து காலம்ஸில் விட்டுக்கிறேன். காலம்ஸில் விட்டது பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்ளையன்சஸ், ஆஃபீஸஸ், டெக்னாலஜி. ஸோ இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் வேல்யூ இந்த ரீஜன் வைஸ் ஸ்ப்ளிட் ப்ளஸ் அந்த ஓவரால் வேல்யூ ஸ்ப்ளிட் எல்லாமே கிடச்சிச்சு. இந்த சென்டர் ஆஃப் த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்துடும். இந்த பர்டிகுலர் வேல்யூஸை நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா 36.40 வரும். ஸோ இது மாதிரி நம்ம எஃபெக்டிவாக வந்துட்டு நம்ம ஒரு டோனட் சார்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.